திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுபேர். நட்சத்திர தொகுதியா பார்க்கக்கூடிய இந்த பெரம்பூர்ல தற்போது பாமக சார்பில் திலகபாமா களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த முடிவு எப்படி பாக்குறீங்க? எப்படி கை கொடுக்கும்? இல்ல, திலகபாமா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், கட்சியுடைய பொருளாளராக இருக்காங்க. ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதியிலையும் போட்டிட்டவங்க தான். ஒரு மீடியாக்கள்ல அதிகமாக அறியப்பட்ட ஒரு முகம். இந்த தொகுதியை அதிமுக இந்த முறை பாமகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆல்ரெடி அங்க சிட்டிங் எம்எல்ஏவாக ஆர்டி சேகர் திமுக தரப்புல இருக்கிறாரு. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். விஜய் அந்த தொகுதிக்கு போன பிறகுதான் அது ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறப்பட்டது இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. நேரடியாக அதிமுகவை களம் இறங்கும் அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு அந்த கூட்டணியை அந்த தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சோமு சார் சொன்ன மாதிரிதான், ரெண்டு கட்சிகளும் அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, அதை பெருசா எடுத்துக்கல. அவங்கவுங்க சிட்டிங் வேட்பாளர் தான் போட போறாங்க. திமுக தரப்புல ஒரு பெரிய அதே ஈக்குவலான ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திவ்யா சத்யராஜ் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் கூட அடிபட்டுச்சு. இருந்தாலும் கூட சிட்டிங் எம்எல்ஏக்கே திருப்பும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் 3வது முறையாக இந்த போட்டி போடுறாரு ஆர்டி சேகர். அப்புறம் அப்ப தொகுதியில அவர் எடுத்த சர்வேல கட்சிக்கு வந்த ரிப்போர்ட்ல எல்லாம் அவருக்கு தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, நல்ல முறையில செய்திருக்கிறாரு, 5 வருடம் சிறப்பா செய்திருக்கிறாருங்கிறதுனால நம்பிக்கையை வைத்துதான் அதே வேட்பாளரை போட்டிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, இந்த 2 வேட்பாளருமே வெளி பகுதியை சேர்ந்தவர்கள். திலகபாமாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், 2 பேருமே வெளியே பகுதியை சேர்ந்தவங்க. திலகபாமா திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவங்க, விஜய் வேற பகுதியை சேர்ந்தவர். ஆனா ஆர்டி சேகரை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் பிறந்து அந்த பகுதியை வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அதனால அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிறார். அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லது கெட்டது சந்து பொந்து அத்தனையும் அறிந்த ஒரு நபராக இருக்கிறார். எளிதில் அணுகக்கூடிய நபராக இருக்காரு. இப்ப அது ஒரு பெரிய கூடுதல் அட்வான்டேஜ். அவர் பிரச்சாரத்துக்கு அது பயன்படும். நான் உங்களோட இருக்கிறேன், உங்களுடைய வேட்பாளர், நீங்க எப்போ வேணாலும் அணுகலாம், இதெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர்கள் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கூடுதலாக இருக்கும், கூடுதலாக கை கொடுக்கும் நினைக்கிறேன். இப்போ மற்ற தொகுதிகள் கூட நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த பிரேமலதா போட்டியிடக்கூடிய இந்த விருதாச்சலம் தொகுதியாகட்டும், இப்போ சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய தருமபுரி தொகுதியாகட்டும், இதனுடைய களம்லாம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாமக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள ஒரு தொகுதி. பாத்தீங்கன்னா சிட்டிங் கூட பாமக எம்எல்ஏவா தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த தொகுதியை தக்க வச்சுட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2011 அங்க தேமுதிகவும் ஜெயிச்சிருக்கு தருமபுரியில. அப்ப தேமுதிகவுக்கான ஒரு ஓட் பேங்க்கும் அங்க இருக்கு. அது இந்த முறை திமுகவுக்கு வந்திருக்குங்கிறது அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். தருமபுரியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தாலும் தேமுதிகவுக்கும் ஓரளவுக்கு வலுவான அங்க வாக்கு வங்கி இருக்கு. அது இந்த பக்கம் திமுகவுக்கு வருகிற பொழுது கொஞ்சம் டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சௌமியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டாங்க. தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி தழுவினாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது ஒரு ஃபேவரான தொகுதி தான். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.